ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ஸ்கேம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து அது வந்து கண்டினியூஷன் மாதிரி தான். ஆக்சுவலி போன தடவை வந்து ஃபார்ஃபெட்ச் அப்படின்ற சைட்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அது வந்து ஒரு பிராண்டு. அந்த பிராண்டில் வந்து எப்படின்னா நம்ம மென்ஸ், அப்புறம் உமன், அப்புறம் கிட்ஸ், இவங்களுக்குலாம் தேவைப்படுற ஃபேஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய மாடர்னான விஷயங்களும் அது வந்து இருக்கும். ஸோ இந்த சைட்டோட பேரை யூஸ் பண்ணி இவங்க வந்து ஸ்கேம் பண்ண பார்க்குறாங்க. அவங்க ஸ்கேம் பண்ண பாக்குறதுலாம் ஓகே தான். பட் அது கொஞ்சம் மாட்டிக்காத மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். பட் இவ்வளவு வந்து மாட்டிக்கிற மாதிரி பண்ணுவாங்கன்னு யோசிக்கல. ஒரு தடவையும் வந்து அவங்க மிஸ்டேக்ல இருந்து மாறவே மாட்டாங்க போல. சைட்டை வந்து அப்பவும் வந்து எவனோ ஒருத்தன் உள்ள பூந்து குட்டையை குழப்புற மாதிரி தான் வச்சிருக்காங்க. கஸ்டமர் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டான்னு கூட யோசனையே இல்லை. அவங்களுக்கு வந்து காசு வந்தா போதும், நான் வந்து நீ காசு கொடுத்துட்டியா அவ்வளவுதான், நான் ஆட்டையை போட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு கணக்கு தான் போல அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. ஸோ டைரக்டாவே வந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாவே வச்சுட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து போன தடவை மாதிரியே ஐடோர் தான் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒருத்தரோட யூசர் ஐடி மாத்தினேன் அப்படின்னா மாறிடும். ஐடோர்ன்றது ஒன்றும் இல்லை, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைட் இருக்கு அப்படின்னா ஒரு யூசர் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிற பேஜஸ் மட்டும் தான் விசிட் பண்ண முடியணும். பட் நான் யூசர் 39, அதாவது இதுல வந்து ரொம்ப பெருசா இருக்கும், நான் யூசர் 39. பட் நான் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணி அதுல வந்து அந்த யூசர் ஐடின்னு இருக்கிற இடத்துல 39 பதில் 31 கொடுத்தேன்ற பட்சத்துல 39க்கு பதிலாக 31ஓட அக்கௌண்ட்டுக்குள்ள உள்ள போயிடும். ஸோ இப்போ அவங்களோட அக்கௌண்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி திருப்பி வந்து நான் வந்து சைன்இன் பண்ண, அதே மாதிரி திருப்பி 31 கொடுத்தேன் அப்படின்னா, யூசர் ஐடி இருக்கிறதுல 31 கொடுத்தேன் அப்படின்னா 31 அவங்க அக்கௌண்ட்ல வந்து இப்போ 2706 ரூபா பேலன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க கேட்கலாம், இப்பதான் உங்களுக்கு தான் பேலன்ஸ் தெரியுமேடா, உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமேனா அதான் முடியாது. ஏன்னா இந்த சைட்ல வந்து பேமெண்ட்டை வந்து டைரக்டா அனுப்புறதுக்கோ இல்லை நம்ம ரிசீவ் பண்றதுக்கோ எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. நீங்க வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாங்கன்னா, திடீர்னு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நீங்க ஒரு 10,000 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும்னு சொல்லி உங்களுக்கு வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் விஷயத்த வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அதுல வந்து அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி சைன் எல்லாம் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 10,000 ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. நீங்களும் அதை வந்து உங்க ஜிபே மூலியமோ இல்லை ஃபோன்பே மூலியமோ அனுப்பிடுவீங்க, இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணிடுவீங்க. இதுல வந்து இந்த வெப்சைட்டுக்கு எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் இருக்காது. நீங்க இங்க போய் நீங்க ஏதோ டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வேஸ்ட் தான், ஏன்னா டெபாசிட் ஆகாது. இங்க கார்டு, எந்த பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வித்ரா பண்றதுக்கும் அதே ஆப்ஷன் தான். இப்போ நீங்க உங்கள்கிட்ட 2000 ரூபா இருக்கு, நீங்க 2000 ரூபா வித்ரா பண்றீங்க அப்படின்னா வேஸ்ட். ஏன்னா உங்க இதுல வந்து இருக்காது. ஆஸ் எ ரிசல்ட் வந்து இது ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து வித்ரா நோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல வித்ரால் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து கேட்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இது பழைய வெப்சைட்ல இருந்ததுக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம். வித்ரால் பாஸ்வேர்டு வந்து இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் நினைச்சிருந்தா இந்த என்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா யாருனால அதை வந்து எடுத்துக்க முடியும். மேபி வித்ரால் பாஸ்வேர்டா அதே பாஸ்வேர்டா இருந்ததுன்ற பட்சத்துல யாருனாலும் ஆட்டே போட முடியும். அதை தான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் வெப்சைட்ன்றதுனால இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அதே தான் போன தடவை நடந்தது தான். இது வந்து இந்த வெப்சைட் வந்து ஒரு ரியல் வெப்சைட் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா தெரிய போறது இல்லை. பட் இதுவே வந்து ஒரு ஒரிஜினல் சைட்டா இருந்ததுன்னா நிச்சயமா இது வந்து ஒரு பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் சைட்டா இருந்து அவங்க வந்து இதுல வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க பட்சத்துல இட் வில் பிகம் கேட்டஸ்ட்ராபிக். ஒருவேளை வந்து இங்கேயும் வந்து ஒரு மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் வச்சிருக்காங்க. பட் நான் அதே மாதிரி வந்து கொடுத்து பாஸ்வேர்டு எல்லாத்தையும் அனுப்புறேன்ற பட்சத்துல கரெக்டா இருந்தது அப்படின்னா இங்க வந்து ஒர்க் அவுட் ஆயிடும். இந்த 2000 ரூபாய் வந்து என் அக்கௌண்ட்ல இல்லாத மாதிரி காட்டிடும். ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸு. டிஓஎஸ் அட்டாக் வந்து இருக்கிற மாதிரி தான் காட்டுச்சு என்ன ப்ரிசென்ட்ல. இதுல வந்து செட் ஆஃப் இதுலலாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்குன்ற மாதிரி காட்டுச்சு. பட் அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ என்ஆப் ஸ்டாட்டஸஸ்ல தான் வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் ஓப்பன் எஸ்எஸ்எஸ், அதாவது எஸ்எஸ் அதுல அதுலயும் பிளஸ் இந்த பர்டிகுலர் டிஓஎஸ் அட்டாக் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ மேபி இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா எஸ்எஸ்ஹெச் இருக்குன்ற போது அவங்களோட சிஸ்டம்ஸ்குள்ள வந்து அவங்களோட ஃபைல்ஸ்லாம் என்னால் பார்க்க முடியும் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஒர்க் ஆச்சுன்னா. பட் இது ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளாய்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால அது வந்து கண்டுக்கல. மேபி இது ஒர்க் ஆகலாம், இல்லை ஒர்க் ஆகலாம் போகலாம். ஸோ அதனால அதை நான் தொடலை. அதே மாதிரி தான் இந்த டிஓஎஸ் அட்டாக்கும் இதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறதுக்கும் நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இதில் இருக்கிறதுனால நம்ம மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த சைட்டை டேக் ஓவர் பண்ண முடியும் கொஞ்ச நேரத்துக்கோ இல்லை ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டைமுக்கோ. இதெல்லாம் எனி அதில் வந்து என்னென்ன டேரக்டரிஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து அது வந்து செக் பண்ணி சொல்லியிருக்கு. மேபி இதுலையுமே எனக்கு ஏதாவது வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதோட டிஎன்எஸ் டேட்டா ஆக்சுவலாக சர்வர் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலான்னு பார்த்தேன். பட் அது எல்லாமே வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரைவசி கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி அதோட ஒரிஜினல் ஓனர் யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல பெருசாக. பட் டொமைனோட பேர் ரெஜிஸ்டர் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி வேறு எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல இந்த விஷயத்தில். ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி சைட்ஸை வந்து கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க இது ஒரிஜினல் தானா இல்லை நம்ம வந்து ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இது இதில் மட்டும் இல்லை, செட்டு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏடிஎம் கார்ட்ஸில் வந்து உங்களோட நம்பர் கேட்டு பின்ன கேட்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போவும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நிறைய பேர் தெரியறது இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்களுக்கு அது நடக்கிற வரைக்கும் யாருமே அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் நெய்பர்ஸோ இல்லை யாரோ இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து அவங்க வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இந்த மாதிரி ஆப்ஸோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களோ பண்ணுறாங்கன்னா அவங்கள வார்ன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள். ஸோ அதுதான் அவங்களுக்கு நல்லது. ஸோ இதான் இந்த வீடியோவோட எண்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.